வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நேற்று நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு ரணிலின் ஆதரவாளர்கள் திரண்டு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். ஆதரவாளர்கள் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி திரண்டதால் அங்கு போலீசார் விசேட அதிரடி படையினர் குவிக்கப்பட்டனர். எனினும் அவற்றை மீறி ரணிலின் ஆதரவாளர்கள் திரண்டு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது அனுர கோஹோம் எனவும் கோஷமிட்டனர். கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகம் பரபரப்புடன் காணப்பட்டதால் போலீசாருக்கும் ரணில் ஆதரவாளர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. நீதிமன்ற வளாகத்திற்குள் அதிகாரப்பூர்வ அனுமதியின்றி வீடியோக்கள் புகைப்படங்களை எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்ட நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் சமீபத்திய நீதிமன்ற விசாரணையின் போது பதிவாகியுள்ளது. மேலும் நீதித்துறையின் கௌரவம், ஒழுக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் செயல் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த விசாரணைகளை ஆரம்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பான வழக்குடன் தொடர்புடைய 4 இராணுவத்தினருக்கும் நேற்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் மர்மமான முறையில் குளக்கரையில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பில் ஒட்டி சுட்டான் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கானது நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த பிணை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று மேலும் 16 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் இடைநிறுத்தப்பட்ட 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நேற்று 16 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த சில நாட்களுக்கு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெறுவார் என்று அவரது அலுவலகம் அறிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முழுமையான சிகிச்சை முடிவடைந்த பிறகு அவர் பொதுமக்களிடம் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 50 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான 3 சரீர பிணையில் ரணில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சீரற்ற உடல்நிலை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்து சூம் தொழில்நுட்பத்தினூடாக வழக்கு விசாரணைகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி முன்னிலையானார். யாழ்ப்பாணத்தில் இரத்த வாந்தி எடுத்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹராலி மத்தி வட்டக்கோட்டையை சேர்ந்த 39 வயதுடைய தே கோபாலசாமி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த குடும்பஸ்தர் கடந்த 24ஆம் தேதி கிளிநொச்சியில் உள்ள உறவினரின் வீட்டுக்கு சென்றிருந்தார். நேற்று அதிகாலை 3 மணி அளவில் அங்கு இரத்த வாந்தி எடுத்த நிலையில் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டமை தொடர்பில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று கருத்து வெளியிட்டுள்ளார். அனைத்து குடிமக்கள் மீதும் சட்டம் சமமாக முன்னெடுக்கப்படும். எந்த ஒரு தரப்பினரும் ஊழல் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனை எதிர்கொள்வார்கள் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் பெருமளவான போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் 21 வயதுடைய இளைஞரை கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் படகு விபத்தில் இளைஞர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். நேற்று வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் கடல் பகுதியில் கடும் காற்றுடன் கூடிய வானிலை நிலவியது. இதன்போது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞர் கடல் அலையில் இருந்து படகை விடுவிப்பதற்கு முயன்ற போது அதே படகு அலையில் சிக்கொண்டு குறித்த இளைஞன் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் உடப்பு பகுதியை சேர்ந்த 25 வயதுடைய சின்னத்தம்பி சசிதரன் என்று தெரிவிக்கப்படுகின்றது.